அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு நேராக தங்கராஜோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என் பொண்ணு இல்லாத போது ஏதோ நாய் வந்துட்டு போகிற மாதிரி போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ என்னடானாக்க நேராக உள்ளே வந்துட்டுருக்க, என்னடா நினச்சிட்ருக்கோம் உன் மனசில் பயம் விட்டு போச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தரணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தரணி என்ன இங்கேயே இருப்பா, ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காளா, சரி அவள் வந்தால் சொல்லுங்கள், நான் வந்து தரணியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஏற்கனவே உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சிட்ருக்க, இதில் தரணியை வேற கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிகிட்ருக்க, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என் தங்கச்சியும் அந்த வீட்டில் தானே இருக்கா, என் தங்கச்சி குழந்தை மட்டும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், அதனால் நான் என் தரணியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கராஜ் வராங்க. என்னவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தங்கச்சி குழந்தையும் கூட்டிகிட்டு போனது பத்தாம இன்னொரு குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறதா இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கண்டவங்களாம் போய் கூப்பிட்டா என் பிள்ளை என்ன ஸ்கூலில் இருந்தா அப்படியே கூட்டிகிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்களா என்ன, அப்படியெல்லாம் யாரும் இங்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எப்படி அனுப்ப மாட்டாங்கன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், என் தங்கச்சியை தினம் நீங்கள் அடித்து சித்திரவதை பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்களும் எப்படியே போகட்டும்னு சொல்லி அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. என் தங்கச்சி இனிமேல் அங்கே தான் இருப்பா, யார் என்ன சொன்னாலையும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இனிமேல் என் தங்கச்சி எங்கள் வீட்டில் எங்களோட நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் உன் தங்கச்சியை பார்த்துக்க முடியுமா, என்னால் என் தங்கச்சியை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரேவதி இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பார்த்து முடிஞ்ச உடனே அவங்களுடைய அப்பா இருந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கலான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிட்டாரு, வந்து மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவன் சொன்னான்னு இங்கே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால் தானே உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அடித்தாங்க பிடிச்சாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மதி இருந்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இவங்க அடி வாங்கினதுக்கும் இங்கே வந்து இருக்கிறதுக்கும் ஒரு விதத்தில் நான் தான் காரணம், என்னோடய வேலை போச்சு இல்லை அதுக்கு காரணம் உங்களுடைய மாப்பிள்ளை மட்டும்தான், அவர் இதில் என்ன பண்ண முடியும், அவர் தான் எங்கள் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி என் வேலையை எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ வேலையை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன், அதனால தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இதில் மாப்பிள்ளையை கோத்து விட்டு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ரேவதி இருந்துட்டு அவரே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதை நான் மதிக்கிட்ட சொன்னேன், இப்போ உன் தலையில் நீயே தாண்டி மண்ணள்ளி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தங்கராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மதியை கண்டுக்கிறது கூட கிடையாது. அதுக்கடுத்து தான் இந்த சைடு தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை பார்க்குறதுக்காக போகிறாங்க. உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளேயே உனக்கு ப்ரமோஷனும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் வேண்டாம் சுரேஷ், வரும்போதே நான் சாப்பிட்டு தான் வந்தேன், நான் வரும்போது மூஞ்ச உம்புன்னு வச்சுட்டு இருந்தேன், பேசாமல் இருந்தேன், ஆனால் உனக்கு ப்ரமோஷனுன்னு சொன்ன உடனே இவ்வளோ அக்கறையை விசாரிக்கிறேன், அக்காவை அடிச்சிட்டிங்க, அந்த ஒரு வருத்தம் எனக்கும் இருக்க தானே செய்யும், உன் அக்காவை நான் ஏதோ நீயும் உன் பொண்டாட்டி அடிக்கிறல்ல அந்த மாதிரி ஏதோ அடிச்சிட்டேன்னு சொல்லி விடணும், அதை விட்டுட்டு உன் அண்ணன் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜும் சுரேஷை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ்கிட்ட தங்கராஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு மாமா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்கவும் செஞ்சிட்டாரு இல்லை, அவரும் இப்போ வந்து என்னை பார்த்து பேசிட்டு தான் போனார், அக்காவை நம்ம அவர் கூடயே அனுப்பலாம், நீ உன் மாமா கூடயே தான் இருப்பில்ல, அவர் என்ன சொன்னாலையும் மண்டியை மட்டும்தானே நீ ஆட்டுவ, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை, என் தங்கச்சி பிள்ளைங்களையும் நான் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.